வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பேபி லோன் எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் மகாசேவோட அங்கிள் இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. அந்த இடத்த நோக்கி நம்ம ஹீரோ நிசா 2 பேரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மேயராக இருக்கிற இட்சுகி தான் ஃபஸ்ட்டு மகாசேவை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவளை பயன்படுத்தி தான் அவன் எல்லாருமே சூசைட் பண்ண வச்சிருக்கான். டாக்டர் இனபா கூட கண்டிப்பாக அவள் ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருந்திருக்கணும். ஆனால் ஃபுமி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஜஸ்ட்டு 1 மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே அவன் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான் தான் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன 64 பேருக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தோணிக்கிட்டே இருக்குது. அவங்க 64 பேர் கூடயும் இவள் ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருந்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட விஷயம்லாம் செய்கிறது பாசிபிளே கிடையாது. இருந்தாலும் எனக்கு அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு இருக்க டவுட்டை கிளியர் பண்ணால் ஃபஸ்ட்டு அவளோட அங்கிளை நான் மீட் பண்ணணும். அதுக்காக தான் அவர் இருக்க இடத்த நோக்கி நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஈசா கேட்குறாங்க, ஆல்ரெடி மகாசே கூட நீங்கள் நேரில் பேசியிருக்கீங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்க, இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவ கண்டிப்பாக அவளை தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மகாசேவோட அங்கிள் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு கேஸை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அந்த கேஸோட டீட்டெயில் எல்லாம் உங்கள்கிட்ட எங்களால் சொல்ல முடியாது. இருந்தாலும் மகாசேவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மகாசேவை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா அவள் ரொம்பவே கெட்ட பொண்ணு. மகாசே எங்கள் அண்ணன் பொண்ணு தான், பட் எங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாது. அவளை 7 வயசாக இருக்க போது இவங்க தத்து எடுத்தாங்க. மகாசே ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு. நான் டாக்டராக இருக்கனால கிளினிக்கில் எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வந்தாங்க. அப்போல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை. ஒரு நாள் திடீர்னு என்னோட அண்ணன்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. மகாசே நார்மலாக இருக்காளான ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுக்க சொன்னார். அதே மாதிரி தான் மகாசேவோட டீச்சரும் அன்றைக்கி எனக்கு கால் பண்ணாங்க. மொத்தமாக நாங்கள் 8 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட அனுப்புகிறோம். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதில் மகாசேவும் ஒரு பொண்ணு. எதுக்காக உங்கள் அண்ணன் டெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்டார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு சம்பவம் நடந்துச்சு, பட் அதே நேரத்தில் அது நடக்காத மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அது நடந்துச்சா நடக்கலையான்னு இப்போ வரைக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு, பட் அது நடந்ததுன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. மகாசே கூட படிக்கிற 7 பசங்க வந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆன்சைட்டி டிஸார்டரால் பாதிக்கப்பட்டாங்க, மகாசேவை தவிர. ஆனால் டெஸ்ட்டோட ரிசல்ட்டில் அவங்களுக்கு ஆன்சைட்டி இல்லைன்னு வந்துச்சு. ஆனாலும் 7 பேரும் ஒரே விஷயத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. எல்லாருமே மகாசேவால் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இப்படி பண்ணான விஷயத்த என்னால் நம்பவே முடியல. இந்த மாதிரி இது நடந்துச்சுன்னு கேட்க அவங்க 7 பேரும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயத்த சொன்னாங்க. 7 பேருமே அவகிட்ட பேசினாங்களாம். இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் அடுத்த மகாசேவை என்னோட ரூமுக்கு வர சொன்னேன். அவளை பார்த்த உடனே அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவள் என்ன ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் அவள் அந்த ரூம்குள்ளே நடந்து தான் வந்தா. பட் அவள் அவளோட ஸ்மெல், அவளோட பார்வை எல்லாத்தையும் பார்த்ததும் அந்த ஃபீலிங் எனக்குள்ளேயும் வந்துச்சு. என்னால் அவளை பார்த்ததும் கட்டுப்படுத்தவே முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்பவே ஒரு கேவலமான விஷயந்தான். உள்ள சொல்ல போனால் அவன் என்னை தொடக்கூட இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அந்த பசங்க என்ன சொல்ல வராங்கன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இருந்தாலும் மகாசே தான் இப்படி பண்ணான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சாட்சியுமே இல்லை. ஆனாலும் அவளை பார்த்த உடனே அந்த விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவளோட குரல், அவளோட மூமெண்ட், அவளோட கண், அவளை சுற்றி இருக்க காற்று, அவன் மேலே இருக்க ஸ்மெல், அவளை நினைக்காம என்னால் இருக்கவே முடியல. என் உடம்புக்குள்ளே பூந்து அவள் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. அதே தான் அந்த பசங்களுக்கும் நடந்திருக்கு. ஒரு வார்த்தையில் நடந்த விஷயத்த என்னன்னு சொல்லணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ரேப்பு தான் என்னால் சொல்ல முடியும். அப்புறம் ஒரு நாள் மகாசே மற்றவங்ககிட்ட பேச ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொன்னால், அதனால் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு அவளை நான் அடுத்த 6 மாதத்துக்கு கவுன்சிலிங் வர சொன்னேன். 6 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு படிக்க வேண்டிய முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கவுன்சிலிங் வரதை நிறுத்திட்டு அப்போ தான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன். உண்மையை சொல்ல போனால் அது கவுன்சிலிங்கே கிடையாது. எனக்கு அவளை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் அவளை கவுன்சிலிங்க்கு வர வச்சிருக்கேன்னு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. நான் பண்ண தப்பு இல்லாததுக்காக நான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து 8 வருஷம் ஆகுது. நீங்கள் தான் எந்த விதமான தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்காக நீங்கள் ஊரை விட்டு வந்தீங்கன்னு கேட்க, சட்டத்தோட பார்வையில் வேணால் நான் எந்த விதமான தப்பும் பண்ணாமல் இருக்கலாம், ஃபிசிக்கலாக எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னோட மனசுக்கு தெரியும் நடந்த தப்பு என்னன்னு. அந்த குற்ற உணர்ச்சியை என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அந்த வாழ்க்கையை விட்டு ஓடி வந்து இந்த இடத்துல நான் தனியாக இருக்கேன். விசாரித்ததுக்கப்புறம் க்ளூ ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா குழப்பம் தான் அதிகமாகுது. இருந்தாலும் சூசைட் பண்ணவங்களுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் புரியுது. எல்லாருமே இவ ஏதோ ஒன்று பண்ணி வசியப்படுத்தியிருக்கா. மகாசையை பற்றி நம்ம விசாரிச்சதெல்லாம் போதும், அடுத்து இட்சுக்கியை பிடிக்கிற வேலை மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் வெறும் 8 நாள் மட்டும்தான் இருக்குது. இறந்து போன 64 பேரும் அந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்கன்னு இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. யாரும் பொதுவாக எந்த ஒரு இடத்துலையும் கேதர் பண்ணவே இல்லை, மற்றவங்க கிட்ட கான்டாக்ட் கூட பண்ணவே இல்லை. நார்மலாக எல்லாருமே தனித்தனியாக தான் அந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ எதிர்பார்த்த விஷயம் நடக்காதனால அவர் ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். உடனே கூட இருக்க ஆஃபீஸர் மேலே வந்தால் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டாப் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போய் அவர் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டென்ஷனாக இருக்க போது அந்த கோவம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது.
நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபைட்டர், ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் ஃபைட்டர் அளவுக்கு அவர் ரொம்பவே நல்லா சண்டை போகிறாரு. நெக்ஸ்ட் இசா கூட நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண அவரால் சுத்தமாக முடியாமல் நடந்த எல்லா பேட்டிலையுமே அவர் தோற்று போயிட்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தா இசா 4th லெவலில் இருக்காங்க. நம்ம ஹீரோலாம் அவங்க முன்னாடி கத்துக்குட்டி மாதிரி. நெக்ஸ்ட் இசா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்குறாங்க. ஷின்கி ப்ராஜெக்டில் இருக்க எல்லாருமே கெட்டவங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே கெட்டதான் நான் நினச்சேன். இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நல்ல பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அவசரப்பட்டு நீ ஒன்று பாராட்ட வேணாம். நம்ம எல்லாருமே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஏமாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தா நம்ம எல்லாருமே குற்றவாளிங்க தான். நம்ம எல்லாருமே நல்லதுக்காக தான் போராடுறோம். உங்களோட கண்ணில் ஜஸ்டிஸ் என்னன்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கான பதில் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு நான் நியாயமான விஷயங்களை தான் செஞ்சிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நியாயம்னா என்னன்னு எனக்கே தெரியாமல் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கேன். இருந்தாலும் நல்லது எதுன்னு நான் செய்ய தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் விட்டு கொடுக்காம நியாயம்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க நான் போராடலான்னு முடிவெடுத்துட்டேன். ஒரு நாள் நான் அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சாலும் அதோடு நிறுத்தாமல் இது கரெக்டாக தப்பாக நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் கடைசி வரைக்கும் என்னால் நியாயமாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் மேயரா இருக்க இட்ஸுக்கு ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டிவிக்கு லைவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கலான்னு. அப்படியே ஒரு சின்ன டிபேட்டை கண்டக்ட் பண்ணி புதுசாக கொண்டு வந்திருக்க லாவை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ மக்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு அதை பார்த்து அவங்களே முடிவெடுப்பாங்க. இன்னும் 2 நாள் இட்ஸுக்கு நம்ம முன்னாடி வர போகிறேன். அவனை அரெஸ்ட் பண்ண ஒரு பர்ஃபெக்டான சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே அவனுக்கு ஆப்போசிட்டாக ஆதாரம் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 64 பேர் சாகிறதுக்கு அவன் தான் காரணம்னு ஒரு சின்ன பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்ல எல்லாருமே ப்ரூஃபை தேட ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா மகாசே பேசுகிறா. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரோட ஃபோன். உடனே அந்த காலை இவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம மகாசே நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளாட்லாமான்னு கேட்குறா. ஆர்பிஜி கேமை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டீமன் இந்த உலகத்தை கைப்பற்ற போராடும். அதை எதிர்த்து ஒரு ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க சண்டை போடுவாங்க. சில சமயம் தனியாக ஒரு ஹீரோ மட்டும் அந்த டீமனை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக போவான். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒருத்தன் வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட டீமன் கீழே இருக்கிற மக்கள் அந்த டீமனை எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த ஹீரோ எல்லாருமே காப்பாற்றணும்னு நினைப்பான். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களாக தான் நான் ஆகணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு கொலைகாரி, அதுவும் ஒரு சைக்கோ, கண்டிப்பாக உன்னை நான் பிடிச்சே தீருவேன்னு ஹீரோ சொல்ல அதுக்காக தான் நானும் காத்து இருக்கேன்னு இவங்க சொன்ன அடுத்த செகண்டே இவங்க கூட இருக்கிற ஆஃபீஸர் ரோட்டில் ஓடிட்டு இருக்க போது ஒரு ட்ரக் அவனை இடித்து அவனோட காது அங்கேயே முடியுது. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.